டாக்ஸிக் படத்தில் யாஷுக்கு அக்காவாக நடித்ததுனால அகல பாதாளத்துக்கு போன நயன்தாராவோட மார்க்கெட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சோஷியல் மீடியாவே பற்றி எரியிற டாப்பிக்காக டாக்ஸிக் மூவி ரிவ்யூ தான் போயிட்டுருக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு படம்னா டச்சிங் சீன்ஸ், சுடுறது, வெட்டுறது, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, இப்படி மூவியில் அங்கங்கே இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வைப்பாங்க. ஆனால் ஒரு மூவி ஃபுல்லாகவே, அதுவும் ஒரு பேன் இண்டியா மூவியில் போயிட்டு மூவி ஃபுல்லுமே கதையே இல்லாமல் இந்த மாதிரி சீன்ஸை வச்சே ஒரு படத்தை எடுத்திருக்காங்க டைரக்டர் கீது. ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இந்த படத்தை பார்க்க வருவாங்கன்னு கீதுவுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு படம்னா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தான் வருவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு கன்றாவியான மூவியை எடுத்து வச்சுருக்காங்க. தமிழக அரசு இந்த மாதிரி படத்தை தமிழ்நாட்டில் தடை பண்ணணும்னு எல்லார் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். சென்சார் போர்டு என்ன பண்ணுறாங்க? இந்த மாதிரி மூவிஸ்க்கு சென்சார் கொடுத்து இது போன்ற காட்சிகளை கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தானே இந்த மூவியெல்லாம் வெளியிடணும். சரி, நயன்தாரா மேட்டருக்கு வருவோம். இதுக்கு முன்னாடியும் நயன்தாராவை பெரிய பெரிய பட்ஜெட் படங்களில் மெச்சூர்டான கேரக்டர்ஸ்க்கு நிறைய டைரக்டர்ஸ் கேட்டிருக்காங்க. ஆனால் ஒரு நாளும் நயன்தாரா தன்னோட ஹெரிட்டேஜை விட்டு இறங்கவே இல்லை. அந்த மாதிரியான கேரக்டருக்கு அவங்க ஒத்துக்கவே இல்லை. ஆனால் யாஷுக்கு அக்காவாக நடிக்க சில காரணங்கள் இருக்குது. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். யாஷ் கூட நடிக்கணும், அது ஃபஸ்ட்டு காரணம். ரெண்டாவது, இது ஒரு பெரிய பட்ஜெட் பேன் இண்டியா மூவி, ஸோ அது ஒரு காரணம். அதுக்கடுத்தது, படத்தில் நிறைய சீன்ஸை அவங்க லீடாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி டைரக்டர் கன்வின்ஸ் பண்ணது. இந்த காரணங்களால் தான் நயன்தாரா இந்த படத்தில் அக்கா ரோலுக்கு நடிக்க ஒத்துக்கிட்டாங்க. நீங்கள் கேட்கலாம், அக்கா கேரக்டரில் நடித்தது அவ்வளோ பெரிய குத்தமா? இல்லைங்க, குத்தம்லாம் இல்லைங்க. உங்கள் கேள்வி நியாயமானது தான். அக்கா கேரக்டரில் நடித்ததில் தப்பு இல்லை. ஆனால் அதில் இவங்க ஒரு விபச்சாரி ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. இவங்க அக்கா கேரக்டரில் இந்த மாதிரி ஒரு ரோலை இப்போ இவங்க ப்ளே பண்ணியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா அவங்க ஒன்றும் இப்போ சான்ஸ் இல்லாமல் ஐட்டம் டான்ஸில் முகத்தை காட்டிட்டு போகிற அளவுக்கு அவங்களோட மார்க்கெட் ரேஞ்ச் இன்னும் இறங்கலை. சரியா? நல்ல ரேஞ்சில் தான் இருக்காங்க. அப்படியே இவங்க ரோல்ஸ் சூஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தா கூட ஒரு வில்லி கேரக்டர் சூஸ் பண்ணியிருந்துருக்கலாம், பெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். யாஷ் பக்கத்தில் அவங்க நிற்கும்போது ஏஜ்டாக தெரியுறாங்க. அது எப்படி இருக்குன்னா, எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு, இனிமேல் மெச்சூரான கதாபாத்திரங்கள்லாம் நான் நடிப்பேன், அதனால டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லோரும் என்னை நீங்கள் அணுகலாம் அப்படிங்கிற ஒரு சிக்னலை நயன்தாராவே கொடுக்குற மாதிரி இருக்குது. கேட்கலாம், அவங்க ஹாய் மூவியில் கவின் கூட ஒரு யங்கான கேரக்டர் பண்ணிகிட்ருக்காங்க, நல்லா தான் இருக்குது, மார்க்கெட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு. ஹாய் மூவி நயன்தாரா விக்னேஷ் சிவனோட சொந்த ப்ரொடக்ஷனில் வருது, ரவுடி பிக்சர்ஸ். நானும் ரவுடி தான் படத்தில் ஏற்பட்ட காதலால் அவங்க இன்றைக்கி ஒன்றா இருக்காங்க, கல்யாணம் பண்ணிவிட்டு. அந்த சென்டிமெண்ட்டுக்காக அந்த பிக்சர்ஸ்க்கு ரவுடி பிக்சர்ஸ்னு பேர் வச்சு தன்னோட சொந்த ப்ரொடக்ஷனில் கவினை வச்சு அந்த படத்தை எடுக்கிறாங்க. ஸோ அவங்க காசு, அதில் அவங்க ஹீரோவாகவும் நடிக்கலாம், ஹீரோயினாகவும் நடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுக்கு பிறகு நயன்தாராவோட மார்க்கெட் அகல பாதாளத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு கோலிவுட் கணிப்பு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் நயன்தாராவோட இடத்தை ஆக்கிரமிக்க நிறைய புதுமுகங்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதனால் நயன்தாராவோட மார்க்கெட் கணிசமாக குறைஞ்சி அகல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்குது. அதுக்கு டாக்ஸிக் மூவி ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது கோலிவுட் வட்டாரங்களின் பேச்சு. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப்